ஹபீபி இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா 10 நாள் பொறுத்து இருந்ததுக்கு இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களோடையும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் மீரா கதிரவன் அவர்களோடையும் சிறப்பு காட்சி பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த படம் பார்த்ததற்கு பிறகாக இதை பத்தி பேசியே ஆகணும்னு நினைச்சேன். அவ்வளவு அழகாக ஒரு இஸ்லாமிய குடும்பவியலை தழுவி மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 100 வருஷமா படம் எடுக்கிறாங்க. 100 வருஷமா தமிழ் சினிமாவில் முஸ்லீம்களை காமிக்கிறாங்க. என்னவா காமிப்பாங்க அப்படின்னா மூணு கேரக்டர் தான். மொதல் கேரக்டர் ஆப்வியஸா தீவிரவாதியா காமிப்பாங்க. அது வந்து அர்ஜுன் படம் தொடங்கி கமலஹாசன், அதே மாதிரி விஜயகாந்த், ஏன் இப்போ விஜய் அவர்களுடைய படம் வெளியாகிறதுக்கு இருந்த ஜனநாயகன், சும்மா விஜய்னு சொன்னா கூட கோச்சிக்குவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த ஜனநாயகன் படத்துல கூட தீவிரவாதியாக முஸ்லீம்களை காட்டுறது தான் வந்து வாடிக்கையாக இருந்துச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன காமிப்பாங்கன்னா பேய் ஓட்டுறவனா காமிப்பாங்க. மூணாவது என்ன காட்டுவாங்கன்னா இந்த சாம்பிராணி போடுறவனா நிம்பல்கி நம்பல்கின்னு தமிழை சரியா உச்சரிக்க தெரியாம பேச தெரியாம கோமாளியா காமிப்பாங்க. இந்த 3 கேரக்டர் தான் வந்து காமிப்பாங்க. ஆனா இதெல்லாம் அடிச்சு நொழுக்கக்கூடிய விதமாக முஸ்லிம்களுடைய குடும்ப வாழ்வியலை எவ்வளவு அழகாக காட்ட முடியும் அப்படின்றத மிகச்சிறப்பாக அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள் இந்த படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவிற்கு தமிழ் மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆன சமயம் விஸ்வரூபம் படத்துல முஸ்லிம்களை பச்சையாக கமலஹாசன் தீவிரவாதியாக சித்தரிச்சாரு. பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்து வந்துச்சு. அந்த சமயத்துல ஐயா மணிவண்ணன் ஒரு மேடையில பேசும்போது கேட்டிருந்தாரு, ஏன்டா பாய்மார்கள் முஸ்லிம்களை பத்தி தீவிரவாதியா மட்டும் தான்டா காட்டணுமாடா, அவங்க எல்லாருமே தீவிரவாதியா, அவங்களை பத்தி எடுக்கிறதுக்கு குடும்ப வாழ்க்கை இல்லையா, அவங்களை பத்தி பேசுறதுக்கு வந்து கதைகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட கேட்டிருப்பாரு. ஏன் இல்ல, அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒரு அற்புதமான கதை இருக்குது. அவங்களுக்கும் குடும்பம், கண்ணீர், சுகதுக்கம், வாழ்க்கை, திருமணம், உழைப்பு, இப்படி எல்லாமே இருக்குது. ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் காதல் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் நட்பு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் குடும்ப ஒற்றுமைகள் இருக்குது. அவங்க ஊர் எவ்வளவு அழகானது, அவங்களுடைய சமூக இது வந்து எவ்வளவு நேர்த்தியானது அப்படின்றத காட்சிப்படுத்தி அழகாக கொடுத்திருக்கிறாரு அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள். மலையாள சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வருது ரொம்ப ரொம்ப இயல்பு. குறிப்பா சொல்லணும்னா பரவா, சூஃபியும் சுஜாதாயும், சுலைகா மன்சில், இந்த மாதிரி நிறைய படங்கள் அடிக்கிட்டே போகலாம். முஸ்லீம்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய தெருவை, அவங்களுடைய ஊரை காட்சிப்படுத்தி அதை கதைக்களமாக கொண்டு ஒரு முஸ்லீம் ஒருத்தனை ஹீரோவா காமிக்கிறது அங்க ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு மலையாள சினிமால இயல்பு. அங்க வந்து மார்க்கெட் இருக்குது. ஆனா தமிழ் சினிமால இது வரைக்கும் இவங்க தீவிரவாதியா எடுத்து முஸ்லீம்கள்னாலே அந்நேரம் கொண்டு வைக்கிறதுக்காக காத்திருக்காங்க, அந்நேரம் அப்படி காட்டிருக்காங்க அப்படின்னு கேவலமாக சித்தரிச்சிட்டாங்க. அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமால பம்பாயி, ஹேராமு, இப்படி விஸ்வரூபம், இந்த மாதிரி என்னென்ன குப்பை படங்கள்லாம் வந்திருக்குதோ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய விதமாக முஸ்லீம்களுக்கும் கண்ணீர் இருக்குது. அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான், அவங்களும் நம்மளை போல தான் வாழ்றாங்க, அவங்களும் இந்த மண்ணின் மீது, மக்களின் மீது, மற்ற மக்கள் மீது பற்று கொண்டு வாழ்றாங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருக்கிறது இந்த ஹபீபி திரைப்படம். வாய்ப்புள்ள உறவுகள் ஹபீபி இந்த படத்தை திரையரங்குக்கு சென்று கண்டிப்பா பாருங்க.